பிளிஸ்ஃபுல் மார்னிங் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் மீரா பேசுகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினம் தினம் கண்ணாடியை பார்க்குறப்பெல்லாம் நம்ம மனசில் எந்த எண்ணம் வருது, நமக்கு என்ன வார்த்தைகள் தோணுது, இது எப்படி நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை இம்பேக்ட் பண்ணுது, அது நமக்கு நல்லதுக்கு வழிவகுக்குதா இல்லை நமக்கு அது கெடுதலை பண்ணுதா, அது எப்படி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி மாற்றுறது அப்படின்றத இந்த டீட்டெயில்ஸாக வீடியோவில் பார்ப்போம் வாங்க. கண்ணாடியை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் குண்டா தெரியிறோம். ஐயோ, முன்ன விட நான் குண்டாயிட்டேனே, இந்த ட்ரெஸ் டைட்டாக இருக்கே, தொப்பை இப்படி அசிங்கமாக தெரியுது, இத்தனால இப்படி இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அதுவும் பழைய ட்ரெஸ்ஸை நீங்கள் போடலான்னு போடுறப்போ சட்டுன்னு அப்போ தான் நம்ம மைண்டுக்கு அப்படி வரும். அப்படி வரப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மைண்டுக்கு ஒரு அலாம் அடிக்கும். அச்சோ வெயிட்டை குறைக்கணும், நம்ம இப்படியே போயிடுச்சுன்னா இதாகிடும், இவ்வளோ நல்ல ட்ரெஸ் எவ்வளோ ஒல்லியாக இருந்தால் இப்போ குண்டாயிட்டோம் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்வோம், அதுக்கான உணவு உடற்பயிற்சி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு அது அப்படியே ஒர்க் அவுட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் நோக்கி போயிடுச்சுன்னா சந்தோஷங்க, இது பாசிட்டிவாக அப்படியே முடிஞ்சிருச்சு, கண்ணாடி நமக்கு நல்லதாக பண்ணிடுச்சு. ஓகே, இதுவே கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் பெருசாக குறையாவே சொல்லிட்டு அச்சச்சோ குண்டாயிட்டமேன்ட்டு ஒரு குறையாவே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு டெம்பரவரி சிச்சுவேஷன் தான், உடம்பு குண்டாகிறது அப்படின்றத. இதை நீங்கள் ரெகுலராக ரிப்பீட்டடாக சொல்ல அது உங்கள் ஐடென்டிட்டியாக நீங்கள் மாற்றிடுறீங்க. குண்டானவங்கன்ற ஒரு அடையாளத்தை உங்களுக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. கண்ணாடியை பார்த்து பேசுறது நம்ம எனர்ஜி ஃபீல்டில் டைரெக்டாக நம்ம பேசுகிற மாதிரி, நம்ம ஆன்மாவோட நம்ம பேசுகிற மாதிரி. நீங்கள் கண்ணாடியில் உங்கள் கண்ணை பார்த்து ஒரு இமோஷனோட ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா, நல்லதோ கெட்டதோ, அதை விட ஒரு பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன் எதுவாக இருக்க முடியும்? உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் சும்மா சொல்கிறீங்களா, ஜோக்குக்கு சொல்கிறீங்களா, எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னே தெரியாது. ரிப்பீட்டடாக இமோஷனோட நீங்க சொல்றீங்களா அப்படின்றது தான் அது கவனிக்கும். அப்ப என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, அச்சோ குண்டாயிட்டமே அப்படின்னு நீங்க கண்ணாடியை பார்த்தெல்லாம் குறை சொல்லிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சம்பந்தமான நாளடைவில் என்ன ஆகும்னா, அது சம்பந்தமான விஷயங்கள், பிஹேவியர்ஸ், அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ், தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்கள், அது சம்மந்தமான எல்லா இதையும் முயற்சி பண்ணணும், மீண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி உணவுகள் தான் சாப்பிட்ற மாதிரி அமையுது. முயற்சி பண்ணி அட்டன் பண்ணி யோகா செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை, டைம் ஒத்து வரல. ஜிம் போகணும்னு நினைக்கிறேன், 4 நாள் பண்ணுறேன், பண்ண முடியல. இப்படி நீங்கள் மாற்றத்துக்கு எடுக்க வைக்கிற எல்லாமே திரும்ப உங்களை கொண்டாந்து உங்கள் பிரச்சனைக்கான விஷயத்தையே கொண்டாந்து விட்டுடும். அந்த குறையிலேயே கொண்டு வந்து நிற்கிற மாதிரி இருப்பீங்க. ஏன்னா எது செஞ்சாலும் நம்மளால மாற முடியலையே அப்படின்னு நமக்கு தோணுதா? மாற்றத்துக்கான விஷயத்தை நீங்கள் செய்கிறப்போ கண்ணாடியை பார்க்குறப்பெல்லாம் அது உனக்கு ஒத்து வராதுன்ற மாதிரி குண்டாவே இருக்க நம்ம ஐடென்டிட்டியை நம்ம கொடுத்துட்றோம். டெம்பரவரி ஆன விஷயத்த நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெர்மனன்ட் ஆக்கிடுறோம். இது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணி நாளடைவில் என்ன ஆகும்னா, அந்த மன அழுத்தம் நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் மார்க்கர்ஸை கூட அதிகப்படுத்திடுவோங்க. உடம்புல நமக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிரும். கண்ணாடியை உங்களுடைய ஆக்கத்துக்கு நீங்கள் உபயோகப்படுத்தணும். அப்போது என்ன ஆகும்னா, நீங்கள் யோகா செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க, உணவு பயிற்சியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க, உடற்பயிற்சியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. அது எல்லாம் ஒரே நாள் ரிசல்ட் வராது. நமக்கு லாஜிக்கு தெரியும், ஒரு 2 வாரம் தானே ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு 3ஆவது வாரம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது, பெருசாக சேஞ்சஸ் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம்னா, இதெல்லாம் செஞ்சு கூட எனக்கு பெருசாக தெரியல. நமக்கு ஒரு 7-8 கிலோ குறைஞ்சாதான் ஒத்துப்போம். ஆனால் அது ஒரு 200 கிராம் 300 கிராம் குறையுது, இல்லை உடம்பு லேஸாக வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம பெருசாக உணர மாட்டோம். அது நமக்கு பெரிய சேஞ்சாக தெரியாது. இன்ஃபேக்ட் அது மிகப்பெரிய சேஞ்சுங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். அப்போ என்ன சொல்லுவோன்னா, ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியல, என்ன பண்ணாலும் நமக்கு வித்தியாசம் தெரியலையே, கொஞ்சமாக தான் தெரியுது. அதையும் நெகட்டிவாக நீங்கள் கண்ணாடி முன்னாடி செய்கிறப்போ என்ன ஆகும், எல்லா உங்களுடைய முயற்சிகளும் பெருசாக உங்களுக்கு ரிசல்ட் தராமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த பயிற்சிகளையே உங்கள் செய்ய விடாமல் தடுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் அமைய ஆரம்பிச்சிரும். நம்மளே ஜான் ஏறி முழம் சறுக்கிறதுன்ற கதைக்கு செஞ்சிருவோம். நம்மளே அதை செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸியாக நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஸோ கண்ணாடி முன்னாடி பார்த்து பேசுகிறத ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இந்த பயிற்சியெலாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமா, கண்ணாடியை பார்க்குறப்போ முன்னே விட கொஞ்சம் பரவாயில்லப்பா, டிஃப்ரென்ஸ் தெரியுது. கண்ணாடியை பார்க்குறப்போ முன்னே விட நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கேன், முன்னே விட நான் எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், முன்னே விட எனக்கு நான் நல்லா இருக்கேன், இந்த பயிற்சிகள்லாம் செய்ய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது. இப்படி முன்னே விட அப்படின்னு நீங்கள் போடுறப்ப உங்களுக்கு அந்த டவுட் வராது. நடக்குமோ நடக்காதோ நடக்கலையா அப்படின்ற உங்களுக்கு அந்த செல்ஃப் டவுட்டோ, நீங்கள் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியதோ இருக்காது. நீங்கள் ப்ராக்ரஸை நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். அதையும் மீறி மனசுக்குள்ளே உங்களுக்கு ஒரு மன வருத்தம், என்னடா பெருசாக வரலையே, இவ்வளோ எஃபர்ட் போடுறோம் வரலையே அப்படின்னு உங்களுக்கு குறை வருதா, அந்த பிளாக்காக உங்களுக்கு உட்காராமல் அது ரிப்பீட்டடாக போய் உங்கள் சப்கான்ஷியஸில் உங்கள் பிலீஃபாக உங்கள் பேட்டர்னாக பதியாமல் இருக்கணும்னா ஹோப்பனப்பனும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு ஹோப்பனப்பனும் உங்களுடைய பேட்டர்னை பிரேக் பண்ண, உங்களுடைய பிலீஃபை, உங்கள் பிளாக்ஸை கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. கண்ணாடியை பார்க்குறப்பயே குண்டா தெரியுறமா, ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ.
அவசரத்துலன்னா இதை சொல்லிட்டு போயிருங்க. கொஞ்சம் டைம் இருக்கா கண்ணாடியை பார்க்குறப்போ, சாரிப்பா, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த விஷயங்கள் தான் இன்னைக்கு நான் இவ்வளோ வெயிட் இருக்க காரணமாக இருக்கு. ஐ டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி. தேங்க்யூ இதை உணர வச்சதுக்கு. ஐ லவ் யூ. இதுக்கான எல்லா முயற்சிகளையும் நான் செய்வேன். இதுலேருந்து மீண்டும் வந்துடுவேன். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதை சொல்லுங்க. இதை சொல்லி முடிச்சுட்டு கூடவே இப்போ நம்ம நெகட்டிவை எடுத்துட்டோம், அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டியை போட்டு ஃபில் பண்ணுங்க. நான் நாளுக்கு நாள் நல்ல உடல் நலத்தோடு இருக்கேன், நாளுக்கு நாள் என் உடல் நலம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு, நாளுக்கு நாள் நான் ரொம்ப ஒல்லியாக தெரிகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியுதோ, உங்களுக்கு மனசில் எது உங்களுக்கு ஒத்து வருதோ, எந்த டைலாக் வேணா இருக்கலாம். முன்னே விட என்னுடைய வயிறு குறைஞ்சிருக்கு, முன்னே விட இந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் எனக்கு நல்லா ஃபிட் ஆகுது. இந்த மாதிரி சிம்பிளாக பாசிட்டிவாக ஒரு எமோஷனலோட கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க. கண்ணாடியை பார்த்து ஹோப்பனோப்பனோ சொல்லலாம், கண்ணாடியை பார்த்து அஃபர்மேஷன் சொல்லலாம். ஏன்னா கண்ணாடியை பார்க்குறப்ப நெகட்டிவாக பேசுகிறோம், அது ஒரு லூப் கிரியேட் ஆகிடுது பாருங்க. அந்த லூப் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அந்த மைண்ட் பாடி கனெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். உங்கள் மனசில் நினைக்கிறதுக்கான இம்பேக்ட் உடம்புல கொண்டு வர ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி உங்கள் உடம்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பேட்டர்னை பிரேக் பண்ணுறதுக்கு ஹோப்பனோப்பனோ, அஃபர்மேஷன், அப்புறம் முக்கியமானதுங்க நன்றி உணர்வு. உங்கள் உடம்புக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உருவத்துக்கும் நன்றி உணர்வு வெளிப்படுத்துங்க. செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம். நம்மளை நம்ம குறை சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னா அது நம்மளை மட்டும் இல்லைங்க, வெளியவும் நம்ம குறை சொல்கிற பழக்கம் தான் வரும். நம்ம கிட்ட நம்ம நிறைவா சந்தோஷமா இருக்கோம்னா சுற்றி இருக்க எல்லாத்துலேயும் நல்லதையும் நிறைவையும் பார்க்குற ஆளாக மாறுவோம். அந்த பாசிட்டிவிட்டி நமக்கு முக்கியம். அதுக்கு ஹோப்பனோப்பனோ, அஃபர்மேஷன்ஸ், அப்புறம் முக்கியமாக நன்றி உணர்வை அதிகப்படுத்துறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எல்லாமே தெரியுதுங்க, ஆனால் என்னால் ரெகுலராக செய்யத்தான் முடியல. 4 நாள் செய்கிறேன், 4 நாள் செய்ய முடியறதில்ல. அடுத்து செய்கிறப்போ சரியா தப்பா டவுட் வருது, கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது. இதுக்கு யாராச்சும் என்னை வழிகாட்டினா நல்லாயிருக்கும், ஒரு குரூப்பாக சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷன் இருக்குங்க. தினமும் காலையில் 5 to 6 மணிக்கு அஃபர்மேஷன்ஸ், ஹோப்பனோப்பனோ, வாட்டர் ப்ரேயர், ஆசனாஸ், முத்ராஸ், நன்றி உணர்வு எழுதுறது எல்லாமே நம்ம செய்துட்ருக்கோம். ஸோ அன்னன்னை நாள் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அன்னைக்கு நம்ம தாங்க நம்ம நாளை கிரியேட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள் நமக்கு அமையிறப்போ எல்லா நாளுமே நம்ம வாழ்க்கையில நம்ம கிரியேட் பண்றதா இருக்கும். ஸோ நம்ம நினைக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். 90 நாட்கள் தொடர்ந்து பயிற்சி பண்றப்போ எப்படி நம்ம நினைக்கணும், எப்படி நம்ம பேட்டர்னை கிளியர் பண்ணணும், எந்த இடத்துலலாம் ஹோப்பனோப்பனோவை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்குவீங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கான அடித்தளமா அமையுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பாருங்க. நன்றி, வணக்கம்.